Good morning students. I am Vetti Chelvi from Chemistry Simplified Tamil. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா இந்த this is new academic year 2024-25 கூறிய கல்வி ஆண்டில் +2 கூறிய திட நிலைமை வால்யூம் 1ல இதை இந்த வருஷம் இப்போ ஃபர்ஸ்ட் போகிறதா இருக்கு. நம்ம இதில் தன் மதிப்பீடு சுய மதிப்பீடுன்னு இருக்கும் இல்லையா, அந்த சம்ம இந்த லெசனில் நம்ம போட்டிருக்கலாம், பார்க்கலாம். ஓகே வாங்க சில்ட்ரன். எஸ் எஸ் இப்போ தன் மதிப்பீடு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்ம படிக்கிறோம். முகப்பு மைய கன சதுர அலகு கூட்டினை பெற்றுள்ள ஒரு தனிமத்தின் அலகு கூட்டின் விளிம்பு நீளம் 352.4 பிகோமீட்டர். அதன் அடர்த்தி 8.9 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் எனில் 100 கிராம் நிறையுடைய அத்தனிமத்தில் எத்தனை அணுக்கள் உள்ளன என்று கண்டறிக. அதாவது இது ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின் தான், கடினமான கேள்வி தான். அப்கோர்ஸ் நீங்க இதோட பிராக்டிஸ் பண்ண ஈஸியா மாறிடும், வேற வழியே இல்லை. இப்ப இதுல இந்த சம்முல எதெல்லாம் நம்ம குறிக்கலான்னு இதை எப்போதுமே ஒரு சம் படிக்கிறப்ப ஒரு வாட்டி படிச்சாச்சு. இதுல என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாக்குறோம் பாருங்க. முகப்பு மைய கனசதுர, அப்ப முகப்பு மையனா ஃபேஸ் சென்டர்ட் அப்படிம்பாங்க. அதுல என்னுடைய மதிப்பு எவ்வளவுனா ஒரு அலகுக்கு அலகு கூட்டுக்கு 4 இருக்கு. ஓகே, தனிமத்தின் ஒரு தனிமம், அது தனிமத்துடைய பேரு தெரியாது, அலகு கூட்டின் விளிம்பு 352.4 பிகோமீட்டர் அப்படின்னா என்னது, ஏ கொடுத்திருக்காங்க. அதோடைய அடர்த்தி நல்ல கவனிங்க. இப்ப இதுல தேவையில்லாத அலைச்சல் தான் இந்த இடத்துல மறைக்குது. இப்ப நம்ம இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடர்த்தி கொடுத்திருக்காங்க. அடர்த்தி 8.9 கிராம் சென்டிமீட்டர் கியூப். இப்ப இதை நீங்க பார்க்கும் பொழுது சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு, இது பிகோமீட்டர்ல இருக்கு. அதனால இந்த பிகோமீட்டரை நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்திக்கணுங்கிறதுல அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, ஏனெனில் 100 கிராம் நிறையுடைய அத்தனிமத்தில் எத்தனை அணுக்கள் உள்ளன, அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல நீ என்னெல்லாம் கொடுக்கப்பட்டவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறோம். விளிம்பு நீளம், விளிம்பு நீளம் உனக்கு என்னது, ஏ, அது 352.4 பிகோமீட்டர் கொடுக்கப்பட்டது நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடர்த்தி கொடுத்திருக்காங்க. அதை எங்க எழுதியிருக்கேன்னு பாருங்க. கொடுக்கப்பட்டது அடர்த்தி இங்க இருக்குது. அதுக்கடுத்து தனிமத்தின் நிறை எவ்வளவு இருக்குன்னா 100 கிராம் இருக்கு. அடர்த்தி 8.9 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வினா என்ன கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இங்க வாங்க, 100 கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்ன, இதுதான் உனக்குரிய கேள்வி. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு இதுல அந்த விளிம்பின் நீளம் மட்டும் பாருங்க. விளிம்பின் நீளம் ஏவாகும். அது அவங்க கொடுத்த மதிப்பு 352.4 பிகோமீட்டர். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்க போறோம். இதற்குரியது உனக்கு 2 ஃபார்முலா தேவைப்படும். அந்த ஃபார்முலாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிகோமீட்டர் ஆல்ரெடி சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி ஒர்க் பண்றேன்னு பாருங்களேன். இந்த பிகோமீட்டர் எப்போதுமே ஒரு பிகோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻12 மீட்டர். அதனால இந்த பிக்கோங்கிற இடத்துல நீ சாதாரணமா 10⁻12 போட்டா போதும். அதனால இது நான் போட்டு பிக்கோவுக்காக போகப்பட்டது 10⁻2 ப்ரிஃபிக்ஸ் முன்னொட்டு. பிக்கோங்கிறது முன்னொட்டு இருந்ததுன்னா நீ அந்த இடத்துல 10⁻12 போட்டுக்கலாம். மற்றபடி இந்த மீட்டர் அப்படியே தான் உனக்கு இருக்கிறது. இந்த மீட்டர் அப்படியே தான் வருகிறது. இந்த முன்னோட்டுக்கு மட்டும்தான் 10⁻12 போட்டாச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற வேண்டும். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா இன்டு 10⁻2 கரெக்டா, ஹையர் டு லோயர். ஸோ இருக்கிறத இன்டு 10⁻2 போட்டீங்கன்னா சென்டிமீட்டர். இப்போ அதுக்காக போடப்பட்டது தான் இன்டு 10⁻2 சென்டிமீட்டர். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு வருது 10⁻10 சென்டிமீட்டர். ஸோ ஏங்கிறது விளிம்பின் நீளம் உனக்கு 352.4 இன்ட்டு 10⁻10 சென்டிமீட்டர்னு நம்ம எடுத்திருக்கோம். இது எப்படி படிப்படியா வந்ததுங்கிறத நான் உனக்கு காட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நீ இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நேரம் 352.4 பிகோமீட்டர் அப்படின்னா 10⁻2. அப்போ அதை இன்னும் பார்த்தா ஸோ -10 மீட்டர்னு நீ நேராகவே எழுதிக்கலாம். பிகோமீட்டர் சென்டிமீட்டர் எழுதும் போது 10⁻10 சென்டிமீட்டர்னு நீ எழுதிக்கலாம். இது மனக்கணக்கு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ உனக்குரிய ஃபார்முலாக்குள்ள வாங்க.
இதுக்கு உனக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்ம கொடுக்கப்பட்ட ஃபார்முலா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு n அணுக்களின் எண்ணிக்கை மோலார் மாஸ் டிவைடட் பை விளிம்பின் அளவுக்குட்டி விளிம்பின் நீளம் a கியூப் இன்டு இந்த இடத்துல என்னன்னா அவகாட்ரோ எண். இதுதான் வந்து டென்சிட்டி. இதோட யூனிட் வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் உனக்கு இப்போ கொடுக்கப்பட்ட ஃபார்முலா. இப்போ உனக்கு இதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்துடலாம் லைனா. இப்போ டென்சிட்டி எவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னா 8.9. இந்த இடத்துல பாருங்க 8.9. இங்க டென்சிட்டிக்கு நேரா நான் கொடுக்குறேன் 8.9. அவங்க கொடுக்கப்பட்ட யூனிட் என்னது கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு அந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்க பாருங்க. நம்ம இப்ப உனக்கு முகப்பு அளவு கூட்டுக்கு உனக்கு என்ன வரும்னா n is equal to 4. அது நமக்கு தெரியும் 4. அது வந்து அணுக்களின் எண்ணிக்கை, அதனால 4 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் போட்டுக்கிறேன் இன்ட்டு மோலார் மாஸ் நமக்கு தெரியாது டிவைடட் பை a கியூப். a கியூப் ஆல்ரெடி நம்ம சென்டிமீட்டர்ல எழுதியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்க 352.4 இங்க எழுதியிருக்கேன் பாருங்க 352.4 இன்ட்டு 10⁻⁻10 டு த ஹோல் பவர் கியூப் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் 6.022 இன்ட்டு 10⁻23. ஓகேவா? இப்போ நீங்க இதுல சால்வ் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா மோலார் மாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த யூனிட்டை பார்க்கணும் அப்படின்னா இதோட யூனிட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அணுக்களின் எண்ணிக்கை பர் மோலாக மாறும். இது வந்து மோலார் மாஸ் கிராம் பர் மோல் தான். இந்த இடம் வந்து இதோட யூனிட் வந்து கிராம் பர் மோல். இது வந்து என்ன அப்படின்னா உனக்கு வந்து விலிம் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இது வந்து 4 அணுக்கள் அப்படிம்பாங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகும். இங்க இருக்கிற அணுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த சென்டிமீட்டர் கியூபும் மைனஸ் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற கிராமும் இங்க இருக்கிற கிராமும் கேன்சல் ஆகுது. அண்ட் மோல் அண்ட் மோல் இஸ் கெட்டிங் கேன்சல். அவ்வளவுதான். இப்ப நம்ம லைக் தட் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு தெரியுது. இப்ப நமக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா மோலார் மாஸ் வேணும். இப்ப நம்ம மோலார் மாஸ் வேணும்னா எப்படி செய்யறது? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ இப்போ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப யூனிட்லாம் இல்லாம இருந்தெல்லாம் 8.9 into 352.4 to the whole cube into 10⁻⁻13 into அவகாட்ரோ நம்பர் 22 into 10⁻23 divide by. ஏன்னா மோலார் மாஸ் உனக்கு இங்க இருக்கு. அப்ப இது எல்லாமே அந்த சைடு போயிட்டு அங்க இருக்க உனக்கு என்ன இருக்கு 4. இப்ப இதை சால்வ் பண்ணனா நீ சிம்பிளா சால்வ் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு இந்த இடத்துல நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உனக்கு 23, இது சால்வ் ஆச்சுன்னா -7. அப்ப இதோட ஆன்சர் 8.9 இன்ட்டு இதை போட்டோம்னா நீ லாக்ல வச்சு கண்டுபிடிச்சு மோலார் மாஸ் போடலாம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீ வந்து லாக்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஈஸியா எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். how we can use it. இப்ப இந்த இடம் இப்படி இருக்கட்டும். எஸ் இப்ப இந்த இடத்துல பாருங்க. now this is numerator. இது வந்து நியூமரேட்டர் அப்படிம்பாங்க. நியூமரேட்டர்ல உனக்கு இருக்கிற நம்பர்ஸ் இது ரெண்டா பிரிங்க. நம்பர் லாக். இதை வந்து லாக் எப்படி யூஸ் பண்றது, ஏதாவது எப்படி நீ எக்ஸாம்பிள் டக்குன்னு போடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ற டெக்னிக். ஓகேவா? எஸ் நம்பர் லாக். ஓகேவா? இப்ப இதுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கடகடன்னு நம்ம எழுதிடுவோம். இந்த இடத்துல இருக்கிற நம்பர் 8.9. இதுல இருப்பது 352.4. ஒன்ஸ் உனக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது 3 வாட்டி வருது. அதனால அதையும் நான் அப்படியே எழுதுறேன். 352.4 352.4. இது பக்கத்துல அவகாட்ரோ நம்பர் இருந்தது 6.022. இப்ப நம்ம இதெல்லாம் சில இடங்கள்ல வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுதான். அதாவது இந்த இடத்துல அவகாட்ரோ நம்பர் வந்து நான் இந்த இடத்துல மொத்தம் 5 நம்பர் இருக்கு பாருங்க. அதை ஒரு வாட்டி பார்த்து 1 3 4 5 அவகாட்ரோ நம்பர் போக உனக்கு இந்த இடத்துல எது இருக்குன்னா 10⁻⁻7 இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த அவகாட்ரோ நம்பர் எடுத்தாந்துட்டு 3 4 5 பாருங்களா. 3 4 5 நம்பர் எழுதியிருக்குமான்னு பார்த்துக்கோங்க. 8.9. எஸ் எழுதிருக்குமா? இது லாக போட்டு நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இது நான் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு நிறுத்துறேன். ஓகேவா? எஸ் இது வந்து இதோடைய லாக் ஆஃப் நியூமரேட்டர்.
ஓகே, அடுத்தது log of denominator அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான். அதை நம்ம கீழே இந்த இடத்துல எழுதிக்கலாம். log of numerator இது கீழே வரும். log of denominator 4ன்னு இருக்கும். இப்போ அதோட லாக் இங்கே போட்டு நம்ம ஃபைனலாக வந்துடலாம். சரி, இப்போ பாருங்க, ஒரு டிஜிட் அப்படின்னா எவ்வளோ பண்ணால் 0 புள்ளின்னு போட்டுக்கணும். 3 டிஜிட்னா 2 புள்ளி போடுங்க. 3னா 2, 3னா 2, 6னா 0. இப்போ ஏதாவது இல்லை, ஒரு டிஜிட்னா 0, இங்கே ஒரு டிஜிட் 0. இப்போ இதுக்கப்புறம் லாக் புக் எடுத்து நீங்கள் லாக் பார்க்கணும். 8.9னா 89ல் போய் நீங்கள் லாக் பார்க்கணும். ஆல்ரெடி நான் இந்த இடத்துல லாக் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லாக் கிடைச்சதுன்னா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, 89க்கு லாக்னா லாக் புக் வச்சே போட்டுறேன். ஏன்னா இங்கே தூரம் வரத்துக்கு லேட் ஆகும். நான் லாக் புக் வச்சே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். ஓகே, அது சால்வ் பண்ணி வச்சிருங்க, பரவாயில்ல. இப்போ நான் லாக் புக் வச்சே சொல்கிறேன். நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா 89ல் 0 பார்க்குறேன், 89ல் 0 பார்க்குறேன், 89ல் 0, 94, 94. உங்களுக்கு லாக் கால்குலேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க, நான் தனியாக வீடியோ போடுறேன். 94, 94, 35, 24. 35க்கு பார்த்துட்டு 2 4க்கு பார்க்கணும். ஓகேவா? எஸ், 25, 35, 2, 4, 4 5. ஸோ 54, 70மா. இதுக்கு 54, 70. அப்போ அது அப்படியே நீ கடகடன் இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஓகே, 54, 70 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம அதை எழுதிடலாம். 54, 70, 54, 70. இப்போ அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4, 1, 2, 3, 4, 7, 28, 28, 38, 37க்கு மீதி 3, 3, 5, 20, 20, 23, 2, இங்கே 4, 20, 29, 30, 31, மீதி 3, 3, இங்கே 6, 6, 3, 9. ஓகே, இது நியூமரேட்டர். டினாமினேட்டரில் பாருங்கள், இது லாக். லாக் 4 எவ்வளோ வரும்னா லாக் 2 உடைய 2 டைம்ஸ். ஆனாலும் கையில் லாக் புக் இருக்கிறதால அதை நான் எழுதிடுறேன். 6021. லாக் 4 6021. அப்போ இது லாக் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். ஸோ இப்போ இது நியூமரேட்டருடைய லாக், இது டினாமினேட்டர். சப்ராக்ட் பண்ணுங்க. 4ல் 1 போச்சுன்னா 3, 7ல் 2 போச்சுன்னா 5, 3க்கு 3. ஓகேவா? 10ல் 6 போச்சுன்னா 4. ஸோ இப்போ நான் 5 போட்டிருக்கேன், இங்கே 8. ஆட் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. 3, 3, 4, 5, 6, 7, 3, 10 பேர் 1, 8, 1, 9. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ஆன்டி லாக் ஆஃப் திஸ். இப்போ இதுக்கு ஆன்டி லாக், இதுக்கு நமக்கு ஆன்டி லாக். ஆன்டி லாக் ஆஃப் 8.5353 is equal to இந்த இது 8ங்கிறத நான் அந்த சைடு எடுத்துருவேன். 10^8. 53, 53க்கு மட்டும் இப்போ நான் ஆன்டி லாக் பார்த்துடுறேன். ஸோ இப்போ இதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோலார் மாஸ் கிடைக்கும். 53, 53, 53, 53, 5, 5, 3, 3 2, 28, 30, 34, 30 வருதுமா. 34, 30. ஓகே, இப்போ உனக்கு இது 53, 53, 53, 5, 3. ஓகே, எஸ். ஓகேம்மா? எஸ். இப்போ உனக்கு இது ஆஃப்டர் 1 டிஜிட். ஓகேவா? எஸ். இப்போ இதுதான் உனக்கு என்னது, உன்னுடைய மோலார் மாஸ். ஓகே, molar mass actually 50 something. Yes, 50 like that. இப்போ திரும்ப நம்ம இது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிடுவோம். molar mass equal to 8.9 into this is into Avogadro number divide by 4. அப்போ 8.9 0.8. இது 89. I am checking ma. I am checking now. 89. 89. 1 minute. 89 log 89 0.94, 35, 24. இது சின்னதாக அடிஷன் தப்பு ஏதோ பண்ணியிருக்கோம். 35, 24, 35, 2, 4, 4, 5, 54, 70. 54, 70 கரெக்டு. சரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 minute. எஸ், இது 3 வாட்டி போட்டால் அவாகாட்ரோ நம்பர். இது கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்னு பாருங்கள்.
n வந்து 4 போட்டிருக்கேன். மாலிகுலர் மாஸ் இது இந்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ உனக்கு இது வேணா இதெல்லாம் அந்த சைடு போயிருக்கும். டிவைட் பை 4 எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். அவகோட்ரோ நம்பர் 60 22. அவகோட்ரோ நம்பர் பார்க்கலாம். தப்பு வந்தாதான் நம்ம திரும்ப இன்னொரு நல்லா ஸ்ட்ராங்கா செய்வோம். 60 2 2 2 வந்து 1 77 97 77. இந்த இடத்துல தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் now you can listen. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். எஸ் இதே 50 this is wrong. okay that is wrong. okay நல்லதா போச்சு. எஸ் கண்டுபிடிச்சாச்சு. 60 22 60 2 2 2 வந்து உனக்கு வந்து 1. அப்போ 77 97. இந்த இடத்துல கரெக்ஷன் 77 97. இப்போ ஆட் பண்ணிடுவோம். எஸ் இப்போ தவறுகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டே வந்துடுவோம். எஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே வாருங்க. எஸ் ஏன்னா 10 அப்படின்னு வந்திருந்தது, அந்த அளவு வர வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே இப்போ பார்க்கலாம். எஸ் 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 இது மைனஸ் தான். இப்போ பாருங்க 7 10 11 மீதி 1 10 19 19 இல்லைங்களா? 1 வந்தது. சரி இங்கே வந்தது 10 19. இது ஒரே மொழி 21 21 19 21 19. இப்போ 9 1 பற்றி 3 1 4 40 வருது 0. இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன். 7 மீதி 1 10 17 17 24 31 31 40. சாரி மீதி 4. இப்போ பாருங்க 1 2 3 4 நன்னாங்க 16 16 20 27 7 மீதி 2. இந்த இடத்துல வரும்போது 15 15 15 10 15 10 25 26 26 33 மீதி 3 6 3 9. இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மீதி 1 44. இங்கே 3 4 5 20 27 மீதி 2 15 15 20 22 23 24 24 24 24 30 34 33 3 மீதி 3 மீதி 2. ஓகே இஸ் கரெக்ட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ உனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1ல் 1 போச்சுன்னா நான் சப்ராக்ட் திஸ் ஒன். 1க்கு 1 போச்சுன்னா 0. 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே இருப்பது 6. இங்கே 13ல் 6 போச்சுன்னா 13ல் 6 போச்சுன்னா நமக்கு இருப்பது மீதி 7 போயிடுச்சா? இங்கே இருக்கிறது உனக்கு 8. ஓகே இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இதில் வந்து பழைய கருத்து தான். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறீங்க. 1 8 ஆட் பண்ணி செக் பண்ணோம். இது 1 6 1 7 பண்ண மீதி 1. ஓகே இப்போ ஆன்டி லாக் ஆஃப் 8.7680 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 10⁻8 போட்டாச்சு. இந்த இடத்துல 76 என்பது 0.7680 0.7680 ஆன்டி லாக்மா 76 என்பது 76 என்பது 76 என்பது 76 என்பது 76 என்பது 8 அவ்வளோதான். 58 61 58 61 58 61. புட் ஆஃப்டர் 1 இது திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கப்புறம் என்ன நம்பராக இருந்தாலும் 10 பவராக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா? அடுத்தது இது வைக்கும்போது ஆஃப்டர் 1 டிஜிட். இதுதான் உனக்கு இந்த சொல்யூஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது பவர்ஸ் இருக்கான்னு பாருங்க. எஸ் இந்த இடத்துல பாருங்கம்மா. எஸ் எஸ் இப்போ இந்த நம்பர் வேல்யூஸ் எழுதியாச்சு. எழுதிட்டு இன்னும் முடிக்கல நம்ம. மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் என்ன கிடைச்சிருக்கு? 5.861 இன்ட்டு 10⁻8. இன்னும் இந்த இடத்துல கொஞ்சம் இதை சால்வ் பண்ணணும் நம்ம. இந்த இடத்துல இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 30 இங்கே 23 உனக்கு -7. இப்போ நம்ம இதுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். இந்த -7 அப்படியே இருக்குது. இப்போ அந்த -7 இந்த இடத்துல போடுறேன். 10⁻−7. அப்போ உனக்கு கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு என்ன வரும்? இதே கேன்சல் 1. அப்போ உனக்கு ஆன்சர் வந்து
58.61 கிராம் பெர் மோல். இதுதான் வந்து உனக்குரிய மோலார் மாஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உனக்கு ரெடி. this is first answer. அப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து 100 கிராம்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீ என்ன சொல்லுவேன்னா இதுல இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப இது மாதிரி 100 கிராம்ஸ்னா இதுல ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்களேன். இப்படி போட்டு உனக்கு 100 கிராம்ல எவ்வளோங்கிறாங்க, இது 100 கிராம். அப்ப ஏதோ இது வந்து நீ கிராம்ல எழுதணும். அதை நான் என்ன எழுதுவேன்னா இங்க இருக்கிறது வந்து மோலார் மாஸ் தான். ஸோ அப்ப இதை வந்து நான் இப்படி எழுதிப்பேன். ஸோ 58.61ங்கிறதுல இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையானது 0 அவகோட்ரோ நம்பர் 6.022 into 10⁻23. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 58.61. okay, the element containing gram of elements containing how many particles? 6.022 into 10⁻23 அணுக்கள் ஆகும். அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப therefore 1 gram containing, அப்ப என்ன பண்ணுவ 6.022 into 10⁻23 divide by 58.61. therefore 100 gram contains 100 கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. therefore 100 கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. therefore 100 கிராம் தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப இப்படிதான் போடணும். இது வந்து நான் ஈஸி டிப்ஸ் சொல்றேன். என்னன்னா இது 2 கிராமா இருக்கணும். அதனாலதான் இப்படி எடுத்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இதை போட்டுட்டு தான் மேல ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அது மாதிரி எழுதிக்கோங்க, உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம். இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க 23 into 10⁻². அப்போ உனக்கு வந்து 6.022 into 10⁻23 10⁻2 டிவைடட் பை 58.61. இப்ப இது ரெண்டும் உனக்கு இந்த இடத்துல பாருங்க, ஒரு நிமிஷம். 23 2 25 அப்படி இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு லாக் பண்ணி இதை வந்து அப்படியே வச்சுப்போம், ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்ப இதுக்கு மட்டும் லாக் கண்டுபிடிச்சு செய்யலாம். இப்ப நான் என்ன செய்வேன்னா 6.022க்கு லாக் எழுதுவேன், 58.61க்கு லாக் எழுதி அதை என்ன பண்ணிடுவோம்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப லாக் ஆஃப் யுவர் this one you can write as a இதை நம்பர்னு வச்சுக்கோங்க, இதை log அது மாதிரி ஹெட்டிங் மாதிரி கொடுத்துறேன். ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. எஸ், now let us write. ஓகே ஓகே எஸ் மா எஸ் எஸ். இப்ப பாருங்க எஸ். இப்ப 6 இதுக்கு வந்து இது இப்போ உடனே பார்த்தோம், இது வந்து லாக். அப்ப அந்த 6 ஒரு டிஜிட்ங்கிறதால 0 போட்டுக்கிறீங்க, இங்க 2 டிஜிட்ங்கிறதால 1 போட்டுக்கிறோம். 60 22க்கு நம்ம லாக் பார்க்கணும். 60 22 லாக் பார்த்து பிராக்டிஸ் பண்ணாம போர்டுக்கு நமக்கு தேவை. 60 22 60 2 2 2 2 1. ஸோ 77 97 அங்கேயே ஒரு வாட்டி பார்த்தோம். 77 97 97. இது 58 61 2 1 58 61 ஒரு வாட்டி அதை நான் செக் பண்ணிக்கிறேன், அது 58 தானா அப்படின்னு. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 58 61 தான். ஸோ நான் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருந்தேன், அந்த ஆன்சரையும் போய் வெரிஃபை பண்ணிடுறேன். இங்க பாருங்க 58 63 வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல. இப்ப நம்ம எஸ் இப்ப வந்து இதோடைய லாக் கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடிச்சு போட்டோம்னா உடைய ஆன்சர் ரெடி. 58 61 லாக் 58 61 50 58 58 6 6 1 1 76 80மா 76 80. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எஸ், 7க்கு 7 9ல 8 போச்சுன்னா 1 7 6 போச்சுன்னா 1 0. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், பார் 1 எடுத்துக்கலாம். அப்போ உன்னுடைய இது வந்து என்னன்னா ஆன்டி லாக். ஓகேவா, ஆன்டி லாக் பார் 1.1
0 எஸ் இங்க பார்த்துக்கோங்க எஸ் 0 1 இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கேன் 1 7 இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நான் போட்டுட்டு இங்க இன்ட்டு 10 பவர் -1 போட்டுருவேன். அப்போ 0 1 1 7க்கு நான் ஆன்டி லாக் போகணும். 0 1 1 7க்கு ஆன்டி லாக் போகணும். 0 1 1 7 3 6 7 2 2 10 26 10 28 10 28 இதை இங்க எடுத்துட்டு போயிட்டு இதை நீங்க அப்படி எடுத்துட்டு போய் ஈஸி சொல்லி தரேன். இதை அப்படியே இங்க ஷிஃப்ட் பண்ணிடுங்க. வேற எதுவுமே யோசிக்காதுங்க. இதை அப்படியே இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ இங்க 0 இருக்கா, பை யூ புட் ஆஃப்டர் 1 டிஜிட். இப்போ 1.028 into 10 power -1 வந்திருக்கு. சால்வ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல அந்த ஆன்சரை போடுறேன். என்ன வந்திருக்கு பாருங்க. 1.0 இங்க இருந்து நான் எழுதுறேன். இங்க இருந்து எழுதுறேன் 1.0 எஸ் இன்டு 10 அடுக்கு -1 இன்டு இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல உனக்கு 25 இருக்கு. 10 அடுக்கு 25. அப்ப ரெண்டும் சால்வ் பண்ணா உனக்கு வருவது என்னது 1.028 into 10 அடுக்கு 24. இதுதான் உன்னுடைய ஆன்சர். அவ்வளவுதான் சில்ட்ரன். இப்ப நம்மளுடைய ஸ்லைடை பக்கம் திரும்ப அவ்வளவுதான். கிளாஸ் சம் முடிச்சுட்டு இப்ப நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னு பாருங்க. எஸ் எஸ் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் முகப்பு மைய கனசதுர அளவு கூட்டில் உள்ள தனிமத்தின் அளவு கூட்டி விளிம்பு இருக்குது, அடர்த்தி இருக்கு, 100 கிராம் கொடுத்துட்டு அதுல எவ்வளவு அணுக்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம முதல் ஒர்க் வந்து விளிம்பு நீளத்தை சென்டிமீட்டரா மாத்தணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நீ வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ்ல இருந்து 100 கிராமுக்கு எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 படிக்கட்டாக இந்த வேலையை நம்ம செய்யணும். ஸோ அதனால் பிளான் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறேன். வாட் இஸ் யுவர் பிளான்? நம்மளுடைய என்ன அப்படின்னா முதல் ஸ்டெப் என்னன்னா உன்னுடைய பிக்கோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா மோலார் மாஸ் கண்டுபிடி. ஓகே. மூணாவது ஸ்டெப் என்னன்னா அதுல இருந்து அணுக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அணுக்களின் எண்ணிக்கைக்கு நான் என்ன சொன்னேன்னா கொடுக்கப்பட்ட 100 கிராம் போட்டினா இங்க மோலார் மாஸ் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன எழுதுவேன் அவகட்ரோ எண் போட்டுருவேன். இது மாதிரி இந்த ஃபார்முலா ஒன்று என்ன பண்ண டிரைவ் பண்ணிக்கும். ஸோ இந்த 3 ஸ்டெப் முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கொஞ்சம் அப்ராக்சிமேஷனாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோலார் மாஸுங்கிறது முன்னாடி ரொம்ப சின்னதா வந்தது இல்லை 10 கிட்ட, அது மாதிரி இல்லாம ஓரளவுக்கு இங்க பாருங்க. எனக்கு இங்க எவ்வளவு வந்திருக்கு 50ன்னு வந்திருக்கு. 58 கிராம். இப்ப இதை எடுத்துட்டு போனோம்னா அங்க உனக்கு 24. இப்ப இந்த அணுக்களின் எண்ணிக்கை பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்னதா நீ தவறு செய்யாம இருக்கிறதுக்கு சொல்ல வரேன். இந்த இடத்துல ஒரு டிப்ஸ். இது வந்து என்னவா இருக்கணும் பாசிட்டிவா தான் இருக்கணும். வேல்யூ வந்து பாசிட்டிவ். எதுனா அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப இது நெகட்டிவ் வந்ததுன்னா இது வந்து உன்னை நீலே காப்பாத்திக்கிற டிப்ஸ். ஓகே. அப்ப இது தப்பா ஏதோ பண்ணிருக்கோன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. Okay children, all the best. Thank you.